என்னாகமும் 13:30. இந்த வருஷம் வாக்குத்தத்தம், அதுல இருந்து சில பகுதிகளை, சில வேதத்தை கொஞ்ச நேரம் மெடிடேட் பண்ணுவோம். நம்முடைய குடும்பங்களுக்கு அது ஆசீர்வாதமாய் மாறட்டும். உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவோம். நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். கர்த்தர் இந்த வருஷம் நம்மளை சுதந்தரிக்க பண்ணுகிறார். நம்ம எல்லாம் நம்முடைய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய நன்மைகள் எல்லாவற்றையும் நம்ம தேவன் நம்மை சுதந்தரிக்க பண்ணுகிறார். எதை செஞ்சாலும் கர்த்தர் இந்த வருஷம் நம்ம சுதந்தரிக்க பண்ணுவார். நீங்க கண்ணீர் விட்டாலும் அதுக்குரிய பலனை கர்த்தர் சுதந்தரிக்க பண்ணுவார். நீங்க என்ன ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் இந்த வருஷம் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில என்னென்னலாம் பெண்டிங்ல இருக்கோ அதெல்லாம், தாமதத்தெல்லாம் கர்த்தர் மாற்றி இந்த வருஷம் நம்மளை சுதந்தரிக்க பண்ணுவாராக. எளிதாய் ஜெயிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவார் என்று நம்ம ஜெபிப்போம். வாக்கு தத்தங்களை சுதந்தரிப்போம். இந்த சுதந்தரிக்கிற காரியத்துல நீங்க வேதத்துல நம்ம கடந்த நாட்கள்ல கீழ்ப்படிதலை குறித்து தியானித்தோம். கீழ்ப்படியாமையினாலே அவர்கள் சுதந்தரிக்க கூடாமல் போயிற்று வாக்கு தத்தங்களை, கீழ்ப்படியாமையினாலே. அப்போ கீழ்ப்படிதல் நமக்கு சுதந்திரத்தை கொண்டு வரும் என்று நம்ம 2 வாரங்கள் அதை தியானித்தோம். இன்றைக்கு எது நம்மை சுதந்தரிக்க பண்ணும் என்றால் பரிசுத்தம். எது? பரிசுத்தம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருக்கிறீர்கள். நீ எகிப்தை விட்டு வெளியே வந்துட்ட, அதனால நீ எனக்கு ஒரு பரிசுத்த ஜாதி. ஆண்டவர் வனாந்தரத்துல நடத்துறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, எகிப்தை விட்டு வெளியே வர்றதுதான் பெரிய விஷயம். எகிப்தை விட்டு வெளியே வந்தா சுதந்தரிக்கிறது ரொம்ப ஈஸி இல்லையா? சொல்லுங்க. ஆமா, எகிப்து தான் நம்மளோட ரொம்ப போராடிட்டே இருக்கும். உலகம் தான் நமக்கு விரோதமா போராடிக்கிட்டே இருக்கும். அப்போ எகிப்தை விட்டு வெளியே ஆண்டவர் அவர்களை வனாந்தரத்துல நடத்தி வந்த போது ஆண்டவர் சொல்றார், நீ பரிசுத்த ஜாதி அப்படிங்கிறார். 10ஆம் வசனத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஜனங்களிடத்துல சொல்லுகிற வார்த்தை, பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஜனங்களிடத்துல போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து, அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து 11 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள். 3ஆம் நாளிலே கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாய் சீனா மலையில இறங்குவார். 14ஆம் வசனம் பாருங்க. மோசே மலையிலிருந்து இறங்கி ஜனங்களிடத்துல அவர்களை பரிசுத்தப்படுத்தினான், அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்தார்கள். 22ஆம் வசனம் 23ஆம் வசனத்தை பாருங்க. கர்த்தரின் சமூகத்தில் வருகிற ஆசாரியர்களும் கர்த்தர் தங்களுக்குள்ள சங்காரம் பண்ணாதபடி தங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும் என்றார். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, மலையை சுற்றிலும் எல்லை குறித்து அதை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று தேவன் எங்களை உறுதியா எச்சரித்திருக்கிறார். ஆகையால் ஜனங்கள் சீனாய் மலையின் மேல ஏறி வர மாட்டார்கள் என்றார். அப்போ இந்த வருஷம் நமக்கு ஆண்டவர் இந்த சுதந்தரிக்கிறது அப்படின்னு ஒரு ஆசீர்வாதம் இருக்குன்னா, அடிக்கடி பாளையத்துல ஆண்டவர் பேசின ஒரு வார்த்தை, பரிசுத்தப்படு, உங்க வஸ்திரத்துல தோய்த்து கொள்ளுங்க அப்படின்னா அடிக்கடி அவர் பேசுறத நீங்க வேதத்துல பார்க்க முடியும். நீங்க யோசுவாவின் புஸ்தகம் என்னாகமும் 11ஆம் அதிகாரம் பாருங்க. ஆண்டவர் காடைகளை அற்புதமா கொடுக்கிறதுக்கு முன்னாடி, ஆண்டவர் அதை சுதந்தரிக்கிறதுக்கு ஜனங்களுக்கு முன்னாடி அவர் சொன்ன வார்த்தை என்ன? என்னாகமும் 11ஆம் அதிகாரத்துல நீங்கள் வாசித்தால், உங்களை இன்றைக்கு பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளை கர்த்தர் உங்கள் மத்தியில அற்புதங்களை செய்வார். இன்னைக்கு நீங்க பரிசுத்தப்படுத்திக்கோங்க, அப்பந்தான் நீங்க நாளைக்கு சுதந்திரிக்க முடியும். சும்மா பரிசுத்தம் இல்லாம, ஒரு கீழ்ப்படிதல் இல்லாம சுதந்திரிக்கிறது இட் இஸ் நாட் பாசிபிள். அப்போ உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். என்னாகமும் 11:18 நீ ஜனங்களை நோக்கி, நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நீங்கள் இறைச்சியை சாப்பிடுவீர்கள். நீங்க சாப்பிடணுமா, சுதந்திரிக்கணுமா, உங்க மன விருப்பம் செய்யப்படணுமா, பரிசுத்தம். நீங்க யோசுவா 3ஆம் அதிகாரத்துல யோர்தான் கரை புரண்டு ஓடுகிறது, பிரவாகித்து ஓடுகிறது, என்ன செய்யணும்னு தெரியல. ஆனா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்றார், யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள்,
நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்றார். சோ ஆண்டவர் நம்ம சுதந்தரிக்கணும்னு விரும்புறார். நம்ம அற்புதத்தை பார்க்கணும், எங்க பிள்ளைகள் சுதந்தரிக்கணும், விடுதலையை பெற்றுக்கொள்ளணும், போற தேசத்தெல்லாம் பட்டணத்தெல்லாம் சுதந்தரிக்கணும்னு ஆண்டவர் விரும்புறார். ஆனா அதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷனை கர்த்தர் இன்னைக்கு நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது, ஹோலினஸ், பியூரிட்டி. ஆமென் சொல்லுங்க. ஆமா, நம்ம வாழ்க்கையில என்னைக்கு இந்த பரிசுத்தத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோமோ எளிதாய் ஜெயிக்கலாம். அல்லேலூயா. ஆமா, பிசாசு பயப்படுற ஒரு ஆயுதம், பிசாசு நம்மகிட்ட பயப்படுற ஒரு ஆயுதம் ஹோலினஸ். பிசாசு வேற என்ன பண்ணாலும் கண்டுபிடிச்சிருவான். நீங்க பரிசுத்தமா இருங்க, உங்க பக்கத்திலே வரமாட்டான். ஆமென். பரிசுத்தவான் என்று நான் காண்கிறேன். பரிசுத்தவான், அவர் பரிசுத்தவான். நம்ம ஏமாத்தவே முடியாது. ஆண்டவரை நம்ம ஏமாத்துறோம்னு சொல்லி சில நேரம் நம்மளே ஏமாந்துட்டு இருக்கிறோம். ஆனா பிசாசு சில நேரம், பிசாசு பிடிச்ச ஆட்கள் கிட்ட சில நேரம் சில ஆட்களை நம்ம நிறுத்தாம ஓடிடணும். ஏன்னா ஆமா, ஓட்டும் போது அது உண்மையை பேசிடும் பாருங்க. பிசாசு இதுல நல்ல காரியம் செஞ்சிடும், சில ஆளெல்லாம் காட்டி கொடுத்துரும். ஆமா, ஏய் போ துறப்போ. பிசாசு சொல்லுதா, பவுலையும் எனக்கு தெரியும், இயேசுவும் எனக்கு யாரும் தெரியும், பவுலுன்னு யாரும் தெரியும். சோழியை பார்த்துட்டு போன வஸ்திரத்தெல்லாம் உறிந்தி அவர்களை நிர்வாணமாய் பிசாசு அவர்களை உரிந்து விட்டதுன்னு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை சொல்லப்பட்டிருக்கிறார். அப்போ பரிசுத்தம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்படின்னா இந்த பரிசுத்தமான காரியம் நம்ம வாழ்க்கையில இருக்கணும்னா நம்மளை விட்டு வெளியே போக வேண்டிய சில காரியங்கள் பயங்கரமா ஒரு பெரிய லிஸ்டே போடலாம். அதுல ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பேசுறேன். லேவியராகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 29-30 வசனம் இப்படி சொல்லுகிறார். லெவிட்டிகஸ் chapter 11 verse 29 and 30. தரையில ஊறுகிற பிராணிகளில் உங்களுக்கு அசுத்தமானவைகள் எவையெனில் பெருச்சாலியும் எலியும் சகலவிதமான ஆமையும் உடும்பும் அழுங்கும் ஓணானும் பள்ளியும் பச்சோந்தியும் ஆகியும் இவைகளே. எசேக்கியேல் 8:6 8 and 6. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, அவள் செய்கிறதை காண்கிறாயா? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியான இஸ்ரவேல் வம்சத்தார் இங்கே செய்கிற மிகுந்த அருவருப்பானவைகளை காண்கிறாய் அல்லவா? இதிலும் அதிக அருவருப்புகளை இன்னும் காண்பா என்று சொல்லி 10ஆம் வசனம் பாருங்க. நான் உள்ளே போய் பார்த்தபோது இதோ சகலவித ஊரும் பிராணிகளும் அருவருப்பான மிருகங்களும் ஆகிய இவைகளின் சொரூபங்களும் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய நரகலான சகல விக்கிரகங்களும் சுவரில் சுற்றிலும் சித்திரம் தீர்த்தப்பட்டிருந்தது. ஒரு சர்ச்சுக்குள்ள, ஒரு ஆலயத்துக்குள்ள தீர்க்கதரிசி சொல்றாரு, இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறார். சொன்ன 8 காரியம், இந்த அருவருப்பான அசுத்தமான காரியங்கள் சர்ச்சுக்குள்ள இருக்கு, இதை விட்டு வெளியே போக சொல்லு அப்படிங்கிறார். இது பழைய ஏற்பாட்டுல சர்ச்சில் இருக்கிற காரியங்கள். இன்னும் செய்யறாங்க இந்த அருவருப்பை, இன்னும் இந்த அசுத்தமான காரியங்களை சர்ச்சுக்குள்ள நடக்குது அப்படிங்கிறார். இது பழைய ஏற்பாட்டு கையினால் கட்டப்பட்ட ஆலயத்துக்குள்ள அசுத்தமான காரியங்கள். ஆனா புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் என்ன சொல்றாரு? 1 கொரிந்தியர் 5:17, நீங்களே என் ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஒருவன் என் ஆலயத்தை கெடுத்தா நான் அவனை கெடுப்பா. தேவனுடைய ஆலயம் எப்படியா இருக்கிறதா? பரிசுத்தமா இருக்கிறது. அது நீங்களே என் ஆலயம். பழைய ஏற்பாட்டுல தேவனுடைய ஆலயம் கையினால் கட்டப்பட்டது. இன்னைக்கு இந்த மவுண்ட் சர்ச் இருக்கு, இதுல நீங்க நான் இங்க யாருமே இல்லைன்னா இது ஹால். That's all. ஹால், that's all. நீங்களும் நானும் இங்க இல்லைன்னா இது ஆலயம் இல்ல. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்குள்ளே உலாவி உங்கள் தேவனாய் இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். லேவியராகமத்தின் புஸ்தகத்துல 26ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்துல, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவிலே உலாவி உன் தேவனாய் இருக்க நான் விரும்புறேன். உனக்குள்ள வாசம் பண்ணி உங்களுக்குள்ள இருக்க விரும்புறேன். அப்போ நான் உனக்குள்ள இருந்தா நீ தான் என் ஆலயம்.
நீ ஆலயம்னா அப்ப ஆலயம் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? நான் ஏசப்பா தங்குற ஆலயம். இந்த ஆலயம் பரிசுத்தமான, இந்த பரிசுத்தமான ஆலயத்துக்குள்ள இந்த அசுத்தமான ஊரும் பிராணிகள்லாம் இருந்து அது சித்திரம் தீர்த்தப்பட்டு இருந்துச்சுன்னா நான் அருவருக்கிறேங்கிறாரு. அப்ப இதெல்லாம் என்ன செய்யணும் சொல்லுங்க? என்ன செய்யணும்? வெளியே போகணும். சொல்லுங்க, வெளியே. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 19-20 வசனம் பாருங்க. ஜெனசிஸ் சாப்டர் 8:19. பூமியின் மேல நடமாடுகிற சகல மிருகங்களும் ஊறுகிற சகல பிராணிகளும் சகல பறவைகளும் ஜாதியாதியாய் பேழையிலிருந்து புறப்பட்டு வந்தன. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பண்ணிட்டான். அப்போ பேழைக்குள்ள இருந்து எல்லாத்தையும் வெளியே உள்ள இருந்துச்சு. இப்ப நோவா பேழையில இருந்து ஊரும் பிராணில எங்க போகுது? கெட் அவுட். சொல்லுங்க, வெளியே போ. நீங்களே என் ஆலயம். இந்த பேழையில இந்த ஆலயத்துல ஆண்டவர் வாசம் பண்ண விரும்புகிறா. அல்லேலூயா. இந்த உள்ளெல்லாம் சில ஊறிக்கிட்டு அலையுது பாருங்க, ஊறிக்கிட்டு அலையுது. அதெல்லாம் இன்னைக்கு வெளியே போட்டு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, என்னெல்லாம் உள்ள இருந்துச்சா? லேவியராகமோ முதல்ல என்ன உள்ள இருந்துச்சா? பெருச்சாளி. நல்லா இருக்குல்ல? என்ன எலி? பெருச்சாளி. இந்த ஆலயத்துக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? இன்னைக்கு பெருச்சாளி வெளியே போகுது. இல்லையா சொல்லுங்க? என்ன வெளியே போகுது? பெருச்சாளியுடைய கேரக்டர் என்ன? தோண்டும், குழி தோண்டும். பெருச்சாலியோட கேரக்டர் என்ன? குழி தோன்றதுதான் பெருச்சாலி வேலை. பார்த்துருக்கீங்களா? தோண்டி 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 உள்ள எங்கேயாவது என்னத்தையாவது எடுத்து கொண்டு போய் உள்ள வச்சிருப்பான். பெருச்சாலி அப்படின்னாலே என்னதான் செய்யும்? குழி தோண்டும். குழி தோண்டும் ஈக்குவல் டு நம்பிக்கை துரோகம். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எது வெளியே போகணும்? இந்த அசுத்தமான ஒண்ணு வெளியே போகணும்னா நம்பிக்கை துரோகம் வெளியே போயிடும். அல்லேலூயா. கூட இருந்தே குழி பறிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? நம்பிக்கை துரோகம். மல்கியா 2:14-15. உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாயிருக்கிறார், உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாய் அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்ததே ஆவி, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இள வயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உன் ஆவியை குறித்து. இன்னைக்கு நம்ம தேசத்தை, பட்டணத்தை, குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும்னா என்ன செய்யக்கூடாது? முதல்ல குடும்பமே வந்திருக்கீங்க, மனைவிக்கு துரோகம் பண்ணிட கூடாது. என்னாகமும் 5:12 பாருங்க. 5:12 Numbers chapter 5:12. நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒருவனுடைய மனைவி பிறர் முகம் பார்த்து புருஷனுக்கு துரோகம் பண்ணி. மனைவியே நீ புருஷனுக்கு துரோகம் பண்ண கூடாது. புருஷனே மனைவிக்கு நீ துரோகம் பண்ண கூடாது. துரோகம், இந்த அசுத்தமான காரியம் நம் ஆலயத்தை விட்டு வெளியே போகட்டும். சுதந்திரிக்க கர்த்தர் பண்ணுவாராக. எந்த காரியத்தை ஒண்ணு துரோகம் மட்டும் நம்முடைய ஜீவித்துல இருக்கக்கூடாது. யூதாஸ் ஊழியத்துல துரோகம் பண்ணினான். பணத்துக்காக, ஸ்தானத்துக்காக, பெயர் பிரஸ்தாபத்துக்காக. இயேசுவை காட்டி கொடுத்தான் 30 வெள்ளிக்காசுக்காக. காட்டி கொடுத்து துரோகம் பண்ணினான். துரோகம் பண்ணினான். அல்லேலூயா. ஆமா, ஊழியத்துல பணத்துக்காக, பெயருக்காக துரோகம் பண்ணவே கூடாது. பிழையாம் செஞ்சானா இல்லையா சொல்லுங்க? செஞ்சானே. என்னாகமம் 31:16 பாருங்க. என்னாகமம் 31:16. பேயரின் சங்கதியிலே பிழையாமின் ஆலோசனையினால் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ண காரணமாயிருந்தவர்கள் இவர்கள் தானே. கர்த்தரின் சபையில வாதையும் நேரிட்டது. சர்ச்சுக்குள்ள ஏன் வியாதி? பிழையாமின் துரோகம்.
ஊழியக்காரனுடைய துரோகம், காசுக்காக பணத்துக்காக காட்டி கொடுக்கிற துரோகம், துரோகி. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஆலயத்தை விட்டு நீ வெளியே போயிருந்த அசுத்தமான காரியத்தை. ஆதியா 42:21 வாசித்து பாருங்கள். ஆதியாக 42:21 யோசேப்பை குறித்து தங்களுடைய சகோதரர்கள் சொல்லுகிறார், நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது. யோசேப்பு குழியில தூக்கி போட்டீங்களப்பா, இஸ்மவேலர் இடத்துல விற்று போட்டீங்களப்பா, 20 வெள்ளி காசுக்காக போய் துரோகம் பண்ணிட்டீங்களா அவன் சொந்த தம்பிய. அதனாலதான் இன்னைக்கு இப்படிப்பட்ட வியாகுலத்தை, இப்படிப்பட்ட போராட்டத்தை நம்ம காண்கிறோம். பஞ்சம். ஏன்? துரோகம், நம்பிக்கை துரோகம். நம்மெல்லாம் யார நல்லா பாலாட்டி, சோறு ஊட்டி, பால் ஊட்டி, சீருட்டி அப்படி இப்படி வளர்த்தா அதுதான் நமக்கு என்ன செய்யுது? வளர்த்த கடாதான் என்ன செய்வோம்? மார்புல துரோகம், நம்பிக்கை துரோகம். அது மட்டும் நம்முடைய ஜீவியத்தில் இருக்கக்கூடாது, இருக்கவே கூடாது. யோசுவா 7:1 பாருங்களேன். யோசுவா 7:1. இஸ்ரவேல் ஜனங்கள் சாபத்தீடானதுல துரோகம் பண்ணினார்கள். எதையும் எடுக்காத, ஒளிச்சு வைக்காத, கொண்டு போகாத, சுட்டரின்னு சொன்னா அதுலயும் துரோகமாடா. செய்யாதன்னு செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு போய, ஏன் துரோகம் பண்ற? சாபத்தீடானதுல துரோகம். 2 தெசலோனிக்கேயர் 2:3 வாசித்து பாருங்கள். விசுவாச துரோகம். என்ன துரோகம்? விசுவாச துரோகம் முந்தி நடக்கும். கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாலுடைய அந்த நாள் வராது. மோசம் போகாதிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் தான் முந்தி நடக்கும். கர்த்தருக்காக பாடுபட, கர்த்தருக்காக உழைக்க, கர்த்தருக்காக ஓட வந்த ஆளெல்லாம் இன்னைக்கு விசுவாசத்துல துரோகம் பண்ணி முந்தி துரோகம் பண்றாங்க. விசுவாச துரோகம். பழைய விசுவாசம் போச்சு, பழைய பிரதிஷ்டை போச்சு, பழைய அர்ப்பணிப்பு போச்சு, பழைய உபதேசம் போச்சு, பழைய ஊழியம் போச்சு. விசுவாச துரோகம். ஊழியக்காரன் மேல விசுவாசம் இல்ல. விசுவாசத்தை எல்லாம் எங்க முந்தி முதல்ல யாரு பாக்குறா? ஊழியம். ஒரு நிமிஷம் கூட உடன் ஊழியர்கள் எப்படி இருந்தார்கள், அப்படியே அந்த துரோகம் அதெல்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா போயிருச்சு. கார் தாரீங்களா, பைக் தாரீங்களா, நல்லா சம்பாத்தியம் தாரீங்க, 2000 ரூபா. இப்ப கூட சில ஊழியர்கள் இருக்காங்க. கயத்தாறுல ஒரு பாஸ்டர்ட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி இருக்கிறான். எவ்வளோடா கொடுப்பாரு? 2000 ரூபா கொடுப்பாருன்னு. என்னடா சொல்ற அப்படின்னு எனக்கே பகீர் நைட்டு. 2000 ரூபாவா? ஆமாண்ணே. என்னடா செய்வ அப்படின்னு. காலையில இருந்து கிராமத்துல இருப்பேன், அப்புறம் மதியம் வீட்டுக்கு வருவேன், அப்புறம் சாயந்தரம் திருப்பி போயிடுவேன். 2000 ரூபா இல்ல, பெட்ரோலுக்கே ஆகாது. ஆனா கர்த்தர் தேவையை சந்திக்கிறார். இப்படியும் கர்த்தர் நடத்துறாரு பாருங்க. நமக்கு எவ்வளவு கொடுத்தாலும் பத்த மாட்டுக்க. அல்லேலூயா சொல்லுங்க. துரோகம், விசுவாச துரோகம். அவர் தரமாட்டுக்காரு, போறேன் அப்படின்னு போயிடுறானே. அந்த ஊழியக்காரன் போயிடுறேன், இந்த ஊழியக்காரன் போயிடுறேன்னு மிரட்டுறானப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப என்ன செய்யக்கூடாது? துரோகம். பெருச்சாலி வேலை என்னது? நம்பிக்கை துரோகம். தோன்ற குழி தோன்றது. 2வது அங்க என்ன இருந்துச்சான் சொல்லுங்க. எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச மேட்டரா பேசுவோம். எலியோட வேலையை எப்பயும் திருட்டு வேலை தான். பார்த்திருக்கீங்களா? எலி வேலை என்ன வேலை? ஆமா, அப்பப்ப எதையாவது திருடி திருடி எங்கேயாவது கொண்டு போய் வச்சுக்கும். பார்த்திருக்கீங்களா? எதை வச்சாலும் திருடிட்டு போயிடும் எலி. பெருச்சாலி குழி தோண்டும், எலி திருடும். யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அன்றி வேறொன்றுக்கு வரான், அவன் எவனை விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான். திருட்டுப்பய எலி. திருட்டு வேலை நம்முடைய ஜீவியத்தில் இருக்கவே கூடாது. திருட்டு வேலை மட்டும் இல்ல, சேதப்படுத்துறது எலி. என்ன செய்யுமா? எலி ரொம்ப சேதப்படுத்தும். பார்த்திருக்கேன், எல்லாத்தையும் சேதப்படுத்தி. நம்ம நல்லா இருக்குன்னு திறப்போம், உள்ள பெரிய ஓட்டம் இருக்கும். பார்த்திருக்கீங்களா? அப்படி கரிஞ்சு கறி 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 கரும்பி வச்சிருக்கும். பார்த்திருக்கீங்களா? சேதப்படுத்துறது எலி. இந்த ஆவி நம்மளை விட்டு வெளியே போயிடும்.
இப்போ சோதோம் குமாராவை பத்தி எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்துல சொல்றாரு, கர்வமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமான சாங்கோபாங்கமும் இவைகளே உன் சகோதரியாகிய சோதோமின் அக்கிரமங்கிறாரு. அப்படின்னா ஆகார திரட்சின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சாப்பாட்டை சேதப்படுத்துறது, வீண்படுத்துறது, வீணாக்குறது. சாப்பாட்டை என்ன செய்யறது? வீண் பண்ணுவோம், அப்படி கொட்டிட்டே போறது இஷ்டத்துக்கு. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல சொல்லப்படுகிறது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இந்தியாவில் இருக்கிற ஹோட்டல்ஸ்ல வேஸ்ட் ஆகிற, இந்தியாவில் இருக்கிற ஹோட்டல்ஸ்ல வேஸ்ட் ஆகிற சாப்பாட்டை வச்சு 2 இந்தியாவுக்கு போஷிச்சிடலாமா? 2 இந்தியாவை போஷித்து விடலாம் அப்படின்னு சொல்லுகிறார்கள். அவ்வளவு வேஸ்ட். சாப்பாடை வேஸ்ட் பண்றோம், சேதப்படுத்துறோம். போதும், பிடிக்கல சாப்பாடு. முந்தையெல்லாம் ஒரு பருக்க இருந்தாலும் அதை எப்படி கழுவிட்டு எடுத்து வாயில போடுற காலம் உண்டு. பொருளை சேதப்படுத்த கூடாது. ஏதாவது கோபம் வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, செல்போனை உடைக்கிறது, போனை உடைக்கிறது, கண்ணாடியை உடைக்கிறது, வீட்டை உடைக்கிறது, பைக்கை உடைக்கிறது. அப்படின்னால எலி வேலை பார்க்குதுன்னு அர்த்தம். சிலெல்லாம் கோவப்பட்டு பைக்கை ரோட்ல வச்சு எரிச்சிடறான் பாருங்க, நியூஸ்ல வருது இல்ல. சேதப்படுத்துறான், எலி ஆவி சேதப்படுத்தும். திருட்டு போய திருடி திருடி வச்சுக்குவான். எதையாவது சேதப்படுத்தவே கூடாது. ஆமீன் சொல்லுங்க. பொருட்களை சேதப்படுத்துகிறோம்னா இது இந்த ஸ்பிரிட். 3வது, சகல விதமான ஆமை. ஒரு ஆமை சொல்லல, எல்லாம் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கேட்டில் அப்படின்னு, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப், சகல விதமான ஆமை. சின்னது இருக்கு, பெருசு இருக்கு, நட்சத்திர ஆமன் இருக்கு, பல வளர்ப்பு டேட்டில் இருக்கு, பல விதமான ஆமைகள்லாம் இருக்கு. என்ன சகல விதமான ஆமை அப்படின்னா என்ன? ஆமைனால எப்படி வேகமா நடக்குமா? இப்படியேதான் போகும். சகல விதமான ஆமைனா அசதி, அசதின்னு வச்சுக்கோங்களேன், சோம்பேறி. சகல விதமான ஆமைனா சகல விதத்திலும் சோம்பேறி, எல்லாத்திலும் சோம்பேறி தான், எல்லாத்திலும் சோம்பேறி. எலும்ப சோம்பேறி, சாப்பிட சோம்பேறி, பல்லு விளக்க சோம்பேறி, குளிக்க சோம்பேறி, நடக்க சோம்பேறி, வேலைக்கு போக சோம்பேறி, பிசினஸ் பண்ண சோம்பேறி, படிக்க சோம்பேறி, சர்ச்சுக்கு வர்றதுக்கு சோம்பேறி, ஊழியம் பார்க்க சோம்பேறி, சமையல் பண்ண சோம்பேறி தான். இன்னைக்கும் சமைக்கணுமா, இன்னைக்கும் சோம்பேறி, இன்னைக்கும் சர்ச்சுக்கு போகணுமா சோம்பேறி. சோம்பேறி விரும்பியும் ஒன்றும் பெறமாட்டான். சோம்பேறி வழியில சிங்கம் இருக்கு, வீதியில சிங்கம் இருக்கு என்று சொல்லுவான். சோம்பேறி குளிர்கிறது என்று உளமாட்டான். சோம்பேறி வயல்வெளியாய் போனது காஞ்சொரிகளும் முச்சடிகளுமாய் இருந்தது. சோம்பேறி படுக்கையில் ஆடிக்கொண்டிருப்பான். சோம்பேறி கலசத்துல கையை வச்சுட்டு வாய்க்கு கொண்டே போக மாட்டான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை பத்தி பேசல அப்படின்னு சொன்னீங்களா? உங்களை பத்தியே பேசல. ஹலோ, சோம்பேறி. ஆமை அப்படின்னா என்னது? ஆனா தண்ணியில ஆமை எப்படி போகும்? எப்படி போகும்? செம வேகமா போகும். பார்த்திருக்கீங்களா? அவன் தனக்குன்னா மட்டும் வேலை நடக்கும், தண்ணியில மட்டும் அப்படின்னா சுயநலமான ஆமைன்னு அர்த்தம். இது அடுத்தவனுக்குன்னா தனக்குன்னா தான் வேலைன்னா பலருக்கு நல்லா வேப்பைய. தனக்குன்னா ஒண்ணு. அப்போ சில ஆளுக்கு தான் வேலைன்னா வேகமா தண்ணியில கிட்டு 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 கிட்டுன்னு போக முடியுது. ஆனா அடுத்தவன் வேலைன்னா சோம்பேறித்தனம். இன்னைக்கு இது வெளியேறட்டும், ஆலயத்தை விட்டு, சபையை விட்டு, எனக்குள்ள இருந்து வெளியே போட்டும் அப்படி சொல்லுவோம். அடுத்தது என்னது? இல்ல என்ன பெருச்சாலி, எலி, ஆமை. அடுத்தது உடும்பு. உடும்பு, உடும்பு பிடி. அது முடிங்க. உடும்பு பிடி அப்படிலாம் சொல்லணும், முடிக்கணும் தம்பி மாதிரி. உடும்பு, உடும்பு பிடின்னா என்னது? பிடிவாத குணம். என்னது?
கேட்கல, பிடிவாதம். பிரசங்கி 8:3 பாருங்க. நீ அவன் சமூகத்தை விட்டு விலக துரிதப்படாதே, பொல்லாத காரியத்துல பிடிவாதமாய் நில்லாதே. பொல்லாத காரியத்துல என்ன செய்யக்கூடாது? அடமெண்டா இருக்க கூடாது. பிடிவாதம். ஆசகேலின் ஆவி என்னது? பிடிவாதம். போன்னு சொல்லி பார்க்கிறான், போல நான் பின்னாடி தொடர்ந்து வருவேன் என்று சொன்னான். ஈட்டி எடுத்து உருவ குத்தி செத்து போனான். அடமெண்ட் ஸ்பிரிட், பிடிவாத குணம் நம்மகிட்ட இருந்து வெளியேறிடணும். வாங்கி தந்தாதான் முடியும். அம்மா அப்பா கூட சண்டை போடக்கூடாது. பிடிவாத ஆவி. குடும்பத்துல சில பொல்லாத காரியத்துல பிடிவாதம். லூக்கா 23:10 பாருங்க. பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் அவர் மேல பிடிவாதமாய் குற்றம் சாட்டி கொண்டே இருந்தார்கள். எப்படியாவது சிலுவைக்கு கொண்டு போறணும். பொல்லாத காரியத்துல எப்படியாவது அவரை போற்றணும்ன்றதுல பிடிவாதம். நீதிமொழிகள் 27:22 பாருங்க. மூடனை உரலில் போட்டு உலக்கையினால நொய்யோட நொய்யாக குத்தினாலும் அவனுடைய மூடத்தனம் அவனை விட்டு. நீங்க இந்த பயலுக்கு என்ன நொய்யோட நொய்ய குத்தினாலும் சில நேரம் சில பிடிவாதம், அடமெண்ட் ஸ்பிரிட். கலாத்தியர் 4:18 பாருங்க. நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான், அது நான் உங்களிடத்துல இருக்கும்போது மாத்திரமல்ல எப்பொழுதும் பாராட்ட வேண்டும். சில நேரம் ஆவிக்குரிய விஷயத்துல பாராட்டுறதை விட்டுட்டு ஜபத்துல யாராவது பிடிவாதம் பிடிக்கிறீங்களா? தந்தால் தான் ஆண்டவரை உம்மை விடுவேன். நான் இன்றைக்கு ஒரு ஆத்துமாவை எப்படியாவது ஆதாயப்படுத்திட்டு தான் படுக்கைக்கு போவேன். எனக்கு யாராவது பிடிவாதம் பிடிங்களேன்? ஒரு பயிலும் பிடிக்க முடியல. டெய்லி நான் சர்ச்சுக்கு வந்து ஜெபம் பண்ணிட்டு தான் போவேன். எப்படியாவது மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய் காணிக்கை கொடுத்தால் தான் நான். இதுல யாராவது பிடிவாதம் பிடிங்களேன்? ஒரு பிடிவாதம் காணும். ஆனா தேவையில்லாத பொல்லாத காரியத்துல பிடிவாதம், வீட்டுல அதுல பிடிவாதம், இது வேணுங்கிற பிடிவாதம். சில ஆட்கள் பிடிவாதம், இதுதான் வேணும் அதுதான் வேணும், வாங்கி தந்தாதான் முடியும், இல்லைன்னா முடியாது. உள்ள ஊறிக்கிட்டு இருக்கு. வெளியே போ பொல்லாத பேயே, இயேசுவின் நாமத்துல இன்னைக்கு சபையை விட்டு வெளியே போட்டோம். நம்முடைய ஆலயத்தை விட்டு வெளியே போவதாக. அடுத்தது அழுங்கும். அழுங்கும்னா என்ன? நத்தை, ஸ்னைல். அழுங்கும்னா என்ன? நத்தை. நத்தையோடைய கேரக்டர் என்ன? நத்தையை எப்படி தொடுங்க, டக்குன்னு உள்ள போய்க்குவான். பார்த்துருக்கீங்களா? நத்தையை தொட்டா சினிங்கி, டக்குன்னு தொட்டா டப்புன்னு உள்ள பயஞ்சிருவான். ஆமா, ஒன்னு சொல்ல முடியாது. ஒண்ணு சில ஆள்கிட்டலாம் சினிங்கிரும். பிரசங்கத்துல ஒண்ணு சொல்ல முடியாது. என்னையே சொல்றது. ஒன்ன சொல்லாம ஊர்ல உள்ளவனுக்கு பிரசங்கம் பண்ண முடியும்? ஒன்னதானே சொல்ல முடியும். என்னையே சொல்றாங்கன்னா உங்களுக்கு அதானே நான் பேச முடியும். தெருவில் போய் நின்றுட்டா அழுங்கு அப்படின்னு பேச முடியும். என்ன கிறுக்கு பிடிச்சிருச்சு போல இவனுக்கு அப்படின்ட்டுருவான். ஹலோ, ஸ்னைல் அப்படின்னா தொட்டா சினிங்கி. தொட்ட உடனே பாருங்க டபக்கு அப்படின்னு உள்ள ஓடிக்குவான். ஆமா, அப்படி வந்தா சேர்ல உட்கார்றது கிடையாது. டபக்குன்னு போய் சேருக்கு பின்னாடி போய் உட்காந்துக்கிறது. டபக்குன்னு எங்கேயா போய் ஒளிஞ்சுக்கிறது. எங்கேயாவது போட்டா ஓடி ஓடி ஒளிஞ்சுக்கிறது. அப்படி இருக்கக்கூடாது. என்ன, தொட்டா சினிங்கியா இருக்கக்கூடாது. எதையும் தாங்குற இருதயமா இருக்கணும். இன்னொன்னு, நத்தைக்கு மேல என்ன இருக்கு? ஓடு. எப்பயுமே கவலையை சுமந்துட்டே அலையிறது, எப்பயுமே பாரத்தை சுமந்துக்கிட்டே அலையிறது. எப்பயும் சொல்லுங்க பிரதர், என்னம்மா உங்களுக்கு என்ன பிரதர் தெரியும்? எனக்கு ஒன்றும் தெரியாது. உங்க சும்மா எனக்கு எங்க தெரியும்? நம்ம பாரத்தை எப்பயுமே அப்படியே மெதுவா சுமந்து அந்த சுமக்கிறது 4 பேர் கேட்கணும். என்ன சிஸ்டர் உங்களுக்கு என்ன பிரச்சனை? 4 பேர்ட்டு அது ஜபக்குறிப்பு எழுதி நாங்கள் ரபரபான்னு ஜெபம் பண்ணி அந்நிய பாஷையில் பேசி அது பிரேக்கிங் ப்ரேயரில் உடைச்சி அந்த பாரத்தை இறக்கி கீழே வைக்கிறதுக்குள்ள வச்சு இங்கே தான் தூக்கி போட்டிருப்போம். ஆமாம், இப்படி திரும்புறதுக்குள்ள சுற்றி போய் தூக்கிட்டு திரும்பி போயிட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு போயிடுறது. இன்னைக்கு இறக்கி வச்சுட்டு போயிடணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். உலக கவலை இதெல்லாம் இருக்கக்கூடாது. நீங்க மத்தேயு 13:13 பாருங்க.
மத்தேயு 13:22 பாருங்க. மத்தேயு 13:22 முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட விதை எப்படி இருக்கான்? வசனத்தை கேட்கிறவனாயிருந்து உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். கவலை அனித்தியமான, இங்க பாருங்களேன், எபிரேயர் 12:1 என்ன சொல்லுகிறது? மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை நெருங்கி நிற்க பாரமான யாவற்றையும் நெருக்கி நிற்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குற முடிக்கிறவரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி பொறுமையோடு ஓட கடவோம். பாரத்துல முதல்ல இறக்குங்க. நீங்க என்ன ஏசப்பாவை விட பெரிய ஆளா? ஓவரா சுமந்துட்டே அலையிறிய, தூக்கி தூரமா வச்சுட்டு போங்கத்தா. என் மகளுக்கு என்ன, அது அவர் பார்த்துக்குவார். என் மகனுக்கு அது ஏன் உங்களுக்கு பிரச்சனை, அவர் பார்த்துக்குவார். உன் கம்பெனிக்கு அவர் பார்த்துக்குவாரு. உன் வேலை அவர் பார்த்துக்குவாரு. நான் பாரமான யாவற்றையும் சுமக்கிறதுக்கு இன்னைக்கு இடம் கொடுக்க கூடாது. அது என்னை விட்டு வெளியே போகட்டும். அல்லேலூயா. அடுத்தது வானா. வானா எப்ப எங்கதான் இருக்கும்? வேலி மதிலையே தான் இருப்பான். வானா எப்ப எங்கதான் இருப்பான்? பார்த்துருக்கீங்களா? அதோட ஆக்டிவிட்டிஸ எட்டி எட்டி பார்த்துட்டே இருப்பான். சக் 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 சக். இப்படி ஒரு ஆட்டம் போட்டுட்டு டக் டக் டக்குன்னு பார்ப்பான். பார்த்துருக்கீங்களா? எப்பயுமே மதில் மேல இருக்கு, வேலியிலேயே இருக்கு. ராகாப் வேசி எங்க இருந்தா? ஆமென் சொல்லுங்க. ஆம், எட்டி எட்டி பார்க்குற வேலை. மீட்டிங் நடக்கா, சர்ச்சை நடக்கா, லைட்டா கதவை திறந்து பாச பேசுறா, உள்ள வாமா, உள்ள வராம வெளியவே பார்க்காத, எட்டி எட்டி. ஆமென் சொல்லுங்க. ஆமா, ஆவிக்குரிய வாழ்க்கையில கொஞ்சம் உள்ள வாங்க, இன்னும் 1000 அளவு உள்ளே வாங்க. எசேக்கியேல் 40 இன்னும் 1000 அளவு உள்ளே வா. கணுக்காலே நிக்காத, எட்டி எட்டி பார்க்காத. முழங்காலே நிக்காத, இன்னும் எட்டி எட்டி பார்த்துட்டே இருக்க. இடுப்பு அளவு, கழுத்தளவு, நீச்சலால் அளவுக்கு வாங்க. இன்னும் 1000 அளவு உள்ளே வா. எட்டி பார்க்கிற வேலையே நம்ம வாழ்க்கையில. ஆமா, என்ன செய்யறாங்க, எப்படி பாடுறாங்க, என்ன ஆராதிக்கிறாங்க, எட்டி போய் சும்மா போய் கிராம ஒழியத்தை எட்டி பார்ப்போம். நோ, வா ஒழியத்தை பாரு, வா பாட வாங்க, ஆராதிக்க வாங்க. நீங்கெல்லாம் எழும்பி போனாதான் சபை உருவாகும். சும்மா மதிலே உட்காந்து 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 கடைசியில சன்னல்ல எட்டி பார்த்தா கீழே விழுந்து செத்து தான் போனான் ஒருத்தி, ஏசபேல்ங்கிறவ. எட்டி பார்க்குற வேலையை நம்ம வாழ்க்கையில. அடுத்தது யாரு? பள்ளி. ஆமா, பள்ளி. பள்ளி பள்ளி நாக்குல ஒரு விதமான பசைத்தன்மை இருக்கும். அது டக்குன்னு ஒரு சத்தம் விட்டு அப்படி இழுக்கவும் பூச்சை பிடிச்சிடும். பார்த்துருக்கீங்களா? டக் கவர்ந்து இழுத்துரும், உடனே இழுத்துரும். பள்ளியோடைய நேச்சர் அதுதான். இது அப்சலோமின் ஆவி. வழியில நின்று நீங்க ஏன் எருசலேமுக்கு போகிறீர்கள், இங்க இருக்குப்பா, நீங்க கர்த்தர் ஆராதிங்கன்னு சொல்லிட்டு கெட்டி அணைச்சி, அங்க ராஜா கிடையாது, அங்க ஒருத்தன் உங்களை விசாரிக்கல, கெட்டி அணைத்து முத்தம் கொடுத்து வாருங்கள் என்று. அப்சலோமின் ஆவி. என்ன ஆவி? ரெகொபெயாமின் ஆவி. ஏன்பா அங்கெல்லாம் போய் ஆராதிக்கணும்? இங்க வாங்க 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 வாங்க. கவர்ந்து இழக்கிற ஆவி, நாவுல பேச்சிலேயே கவர்ந்து இழுக்கிற பொல்லாத ஆவி. யாக்கோபுல அப்போஸ்தலனாகிய யாக்கோபு சொல்றாரு 3ஆம் அதிகாரத்துல, நாவு சிறிய அவயமா இருந்தாலும் பெரிய காரியத்தை பேசும். நாவு சின்ன அவயம்தான், ஆனா பெரிய பெருமைகளை பேசும். சிறிய நெருப்பு தான் பெரிய காட்டை கொளுத்திரும். சின்ன சுக்கான் தான் முழு கப்பலை திருப்பிடுது. ஒரு சின்ன நாவு தான் முழு சரீரத்தை கரைப்படுத்திடும். உங்கள் ஆய் சக்கரத்தை கொளுத்து விடும். 3ஆம் அதிகாரம் 4, 5 வசனம் 6 வசனத்துல வாசி பாருங்க. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதை விரும்புகிறவன் அதை நன்மையை புசிப்பார். நாவு ரொம்ப கவனம். உங்க பேசுற வார்த்தைலாம் ரொம்ப கவனமா இருக்கணும். அடுத்தவங்க கவர்ந்து இழுக்கிற மாதிரி பாடக்கூடாது, கவர்ந்து இழுக்கிற மாதிரி பிரசங்கம் பண்ணக்கூடாது. கவர்ந்து இழுக்கிற மாதிரி இல்லை, குத்துற மாதிரி பேசணும். பரிசுத்தத்துக்கு நடத்துற மாதிரி பிரசங்கம் பண்ணணும். கவர்ந்து இழுக்க கூடாது. உங்களை பரிசுத்தத்துக்கு நேராக கொண்டு போறதா இருக்கணும் பாட்டும் ஆராதனையும் பிரசங்கமும். ஆமென், அல்லேலூயா. அடுத்தது என்னது? கடைசியாக பச்சோந்திய
பாப்போமா? பச்சோந்தி என்ன செய்யும்? அப்படி இடத்துக்கு தகுந்தாப்புல மாறிக்கும். சர்ச்சில் இருக்கும்போது உன்னதமானவரின் உயர் மறை வெளிரோக்கிறவன் வல்லமை உண்டு உண்டரி பாக்கா சகந்தராக்கா வல்லமை உண்டு. தம்பி மியூசிக் வா. இது சர்ச்சில் உள்ள பச்சோந்தி. இப்ப வீட்டுக்கு போச்சு, ஏடா அட்டிங். இது வீட்டுக்கு போனவொன்னு அந்நிய பாசை அநியாய பாசையா மாறிடுதே. இடத்துக்கு இடம் ரெட்ட வேஷம் போடாதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சர்ச்சில் அப்படியே ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நமக்கு இந்த ஆளு தெய்வீகத்துல பரவச நிலைமை அடைஞ்சிட்டாரு போல இருக்கும். வீட்டுல ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அது ஏன் வேஷம்? நீங்களாவே இருங்களேன். இதெல்லாம் இன்னைக்கு என்ன செஞ்சிடணும்? நோவாவின் பேழையிலிருந்து சகல ஊரு பிராணிகள் வெளியேறின. போமா இன்னைக்கு வெளியே? இன்னைக்கு வெளியே அனுப்பிடுவோமா? சுத்தமானால் சுதந்தரிப்போம். எனக்குள்ள இருந்து இன்றைக்கு வெளியே போகட்டும். எங்கள் ஆலயத்திலிருந்து நீர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற, நீர் தங்குகிற எங்களுடைய சரீரமாகி இந்த ஆலயத்துக்குள்ள இருந்து நம்பிக்கை துரோகம் என்கிற இந்த அசுத்தம், சோம்பேறி என்கிற அசுத்தம், ரெட்ட வேடம் போடுகிற அசுத்தம், மதிலே இருக்கிற ஒரு அசுத்தம், உள்ளே வராமல் ஒரு அசுத்தம், ஆண்டவரே திருடுகிற சேதப்படுத்துகிற ஒரு அசுத்தம் எங்களை விட்டு வெளியேறட்டும். பிடிவாதம் என்கிற ஒரு அசுத்தம் லார்ட் எங்க பேழையிலிருந்து வெளியே போட்டு, எங்களுக்குள்ள இருந்து வெளியே போட்டு, எங்க குடும்பத்துக்குள்ள இருந்து வெளியே போட்டு, இயேசுவின் நாமத்தில் அந்த அசுத்தம் வெளியேற்றா பரிசுத்தமாய் விடுவே. சகல பரிசுத்தமான மிருகங்களில் அவன் பலி செலுத்தினான். கர்த்தர் அந்த பலி பீடத்தில் உள்ள பலியை சுகந்த வாசனையா ஏற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த இரவு எங்களை பரிசுத்தமாய் ஒப்பு கொடுக்கிறோம். சுகந்த வாசனையா எங்களை ஏற்றுக்கொள்வீராக. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அந்த ஒவ்வொரு குடும்பங்களும் சுதந்தரிக்கும். பிள்ளைகள், எங்கள் வாழ்க்கை எல்லைகள் எல்லாம் பரிசுத்தமா மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிற எங்கள் நல்லருமை பிதாவே.